வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் உருப்படியா பொழப்ப பார்க்க போயிருக்க அவருக்கு விடாம காயத்ரி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வந்த கஸ்டமர் கூட சுவாரஸ்யமா அவர் பேசிக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்க பயங்கர வருத்தத்துல இருக்க காயத்ரி மறுபடியும் கால் பண்றாங்க. இதே ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்க காயத்ரி ரொம்ப வருத்தத்தோட எழுந்து இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாங்க. டெஸ்டினேஷன் வந்துட சோழன் காரை நிறுத்த அனுப்பிட்டேன்ப்பா, நான் வர்றேன்னு அவர் இறங்குறாரு. சரிங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல சரிப்பான்னு அவர் காரை விட்டு இறங்குறாரு. அடுத்த செகண்ட் அவரோட மொபைல் ரிங்காக இவ ஒருத்தி அப்படின்னு டென்ஷனோட எடுத்து பார்த்துட்டு அது காயத்ரி தான் ஒண்ணு இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. அங்க அந்த பொண்ணு பரிதாபமா போன் எடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி ஏக்கத்தோடு நின்னுட்டு இருக்காங்க. டென்ஷனோட காரை விட்டு இறங்கி போன் எடுத்து பார்க்க நிறைய மிஸ் கால் இருக்கு. பார்த்துட்டு 12 மிஸ் காலா, ஐயோ இவள அப்படின்னு சொல்லிக்கிட்டு கால் ஆன் பண்ணி ஹலோன்னு கோவமா சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கவனிக்காம அப்பாடா போன் எடுத்துட்டாருன்ற ஒரு நிம்மதியில ஹலோ எத்தனை தடவை கால் பண்ற, ஏன் என் போன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப செல்லமா உரிமையா கேக்குறாங்க. அது டிரைவிங்ல இருந்தேன் காயத்ரி, டிரைவிங்ல போன் எடுக்க மாட்டேன், சொல்லு என்ன விஷயங்கிறாரு. இப்போன்னு இல்ல, நான் நேத்து ராத்திரியில இருந்து கால் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல ராத்திரியில இருந்தேவா அப்படிங்கிற சோழன் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு ராத்திரியில இருந்து எனக்கு கொஞ்சம் வேலைன்னு வச்சுக்கோ ஏங்கிறாரு. நேத்து பார்ட்டில இருந்து ஏன் பாதியிலேயே போயிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அதுன்னு யோசிக்கிறாரு சோழன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அவங்க எல்லாருமே என்னை எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அந்த பைத்தியக்கார காயத்ரி கேக்குறாங்க. பின்ன என்ன காயத்ரி, நான் ஃப்ரெண்ட்லியா தான் உன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன், நீ பாட்டுக்கு அவங்க முன்னாடி என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்றேங்கிறாரு சோழன். ஏன் நான் அப்படி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அது எப்படி காயத்ரி, நான் எப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியுங்கிறாரு சோழன். நான் உங்களை லவ் பண்றேங்க, அப்போ உங்களை தானே என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அப்பாவி பொண்ணு கேக்குது. நொந்து போறாரு சோழன். என்ன இது இப்படி பேசுறா அப்படின்னு அவருக்கே சங்கடம் ஆயிடுது. ஹலோ காயத்ரி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணு அப்படியே அதிர்ந்து போறாங்க. ஃப்ரெண்ட்லியாவா, எனக்கு உங்களை பிடிச்சதுனால தான் நான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சேன், என்ன இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோடவே கேக்குறாங்க. காயத்ரி புரிஞ்சுக்காமையே பேசிட்டு இருக்க, நீ சின்ன பொண்ணு காயத்ரி, நான் யாரு, நான் வெறும் கேப் டிரைவர் தான், நீ காலேஜ் படிக்கிற பொண்ணு, நீ வேற நான் வேற காயத்ரி, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சோழன் சொல்ல பாவம் அந்த பொண்ணு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையாங்கிறாங்க. ஐயோ இவளுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு சோழன் தவிச்சிட்டு இருக்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் பேசவே ஆரம்பிச்சேன், இத்தனை நாளா நீங்க என்கிட்ட நல்லா தானே பேசுனீங்க, இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு கலங்கி போய் கேக்குறாங்க காயத்ரி. சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாவும் தவிப்பாவும் இருக்கு. இப்பயே என்ன வேண்டவே வேணான்னு சொல்றீங்க ஏங்க அப்படின்னு காயத்ரி தேம்பி அழுறாங்க. காயத்ரி இப்ப எதுக்கு நீ அழுவுற, நான் அந்த மாதிரி எண்ணத்துல உங்ககிட்ட பழகல, அதை நீ புரிஞ்சுக்கோ, நீ ஏதோ சிரிச்சு பேசுறியன்னு தான் உங்ககிட்ட பேசுனேன், எனக்குள்ள இந்த மாதிரி லவ் பண்ற இன்டென்ஷன்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க பொய் சொல்றீங்க, உங்க தம்பி பல்லவன் கிட்ட உங்க அண்ணன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் நம்பர் வேணும்னு கேட்டுதான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சு, நீங்களும் எல்லாம் தெரிஞ்சுதானே என்கிட்ட பேசுனீங்க, இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தங்கிறாங்க காயத்ரி. நான் அப்படிலாம் நினைச்சு பேசலம்மா, உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சோழன் சொல்ல, இல்ல உங்களுக்கு திடீர்னு என்ன பிடிக்காம போயிடுச்சு, ஆரம்பத்துல நல்லா தான் பேசுனீங்க, இப்பதான் என்ன அவாய்ட் பண்றீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் நிஜமாவே உங்களை லவ் பண்றேன், என்ன ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பச்சை பிள்ளை மாதிரி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க காயத்ரி. ஷோ அப்படின்னு சலிச்சுக்கிற சோழன் சே அப்படின்னு டென்ஷன் ஆகி போனை கட் பண்ணிடுறாரு. பாவம் அந்த பொண்ணு ஹலோ ஹலோன்னு இருக்காங்க. என்னடா இது பெரிய வம்பா போச்சு, தேவையில்லாம பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சோழன் பயந்துகிட்டே இருக்க மறுபடியும் காயத்ரி கால் பண்றாங்க. டென்ஷன் ஆகிறவரு போனை கட் பண்ணிடுறாரு. காயத்ரி அழுதுகிட்டே மறுபடியும் ட்ரை பண்ண த நம்பர் யூ ஆர் ட்ரையிங் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப், ப்ளீஸ் ட்ரை லேட்டர்னு வாய்ஸ் தான் வருது. அந்த பொண்ணு அங்க ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்க.
இவரும் என்னடா பண்றதுன்னு மண்டை பிச்சுட்டு நிக்கிறாரு. சோழன் பெரிய தப்பு பண்றீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க பண்ற தப்பால நீங்க மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, பாவம் ஒரு அப்பாவி பிள்ளையும் பாதிக்கப்பட்டு அழுதுட்டு நிக்கிறா. இந்த பிள்ளைங்களை ஏன் தான் இப்படி அறிவுகட்டத்தனமா இருக்காங்கன்னு தெரியல. அடுத்த லூசு ஹாய் பாண்டின்னு சொல்லிக்கிட்டு ஒர்க் ஷாப்புக்கு வருது. வா வானதி உட்கார்டிங்கிறாரு அவரு. நான் உட்கார்றேன், நீ போய் கையை கழுவிட்டு வாங்குறாங்க வானதி. எதுக்குன்னு அவரு கேட்க, உனக்காக ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன், போய் கையை கழுவிட்டு வான்றாங்க அவங்க. ஓ சரி இரு அப்படின்னு அவரு கையில இருக்க ஸ்பேனர் வச்சுட்டு உட்காருன்ட்டு வாட்டர் கேன் எடுத்து கையெலம்பிட்டு இருக்காரு. என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு உட்கார, இந்தா இதுல கொழுக்கட்டை இருக்கு, இது வீட்டுல செஞ்சது, உனக்கு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன், இந்தா எடுத்துக்கொன்னு டிஃபன் பாக்ஸ் நீட்டுறாங்க வானதி. சரி அப்படின்னு ஒன்னு எடுக்கிறவரு, உங்க அம்மா இதுல விஷம்லாம் கலந்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு சந்தேகமா கேக்குறாரு. இது உனக்குன்னு தெரியாது பாண்டி, ஒருவேளை உனக்குன்னு தெரிஞ்சிருந்தா வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு வானதி சின்ன சிரிப்போட சொல்ல, ஏன்னா உனக்கே உன் வீட்டுல விஷம் வச்சிருவாங்க போலயே, அந்த மாதிரில உன் வீட்டுல சண்டை நடக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கரெக்டு தான், ஆனா இது அந்த தடிமாடு வசந்துக்கு பிடிக்கும்னு பண்ணியிருக்காங்க, அதனால நோ பாய்சன், தைரியமா சாப்பிடுங்கிறாங்க வானதி. அதுக்கப்புறம் தான் அந்த கொழுக்கட்டையை வாய்க்கே கொண்டு போறாரு பாண்டி. அடேங்கப்பா, பய பிள்ளைக்கு உயிர் மேல எவ்வளவு பயம், எதுக்கும் கம்பெனிக்கு இருக்கட்டுமேனு நீயும் சாப்பிடுன்னு சொல்ல வானதியும் எடுத்து சாப்பிடுறாங்க. அப்போ கண்ணன் ப்ரோ வந்துகிட்டு இருக்க, என்ன போட்டிருக்காங்க இதுல, சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிறாரு பாண்டி. உடனே அவரு ஐயோ 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 அப்படின்னு வானத்தையும் வெளியவும் பாக்குறாரு. கனமழை வந்துரும் போலயே அப்படின்னு அவரு சொல்ல, என்ன ப்ரோ அக்கலாங்கிறாங்க வானதி. பின்ன நீயா இது, என்னாலேயே நம்ப முடியல, எப்ப பாரு ரெண்டு பேரும் சண்டை தானே போடுவீங்க, முன்னெல்லாம் உங்க சண்டை தெருமுனை வரைக்கும் கேட்கும், திடீர்னு இப்படி உட்கார்ந்துருக்கத பார்த்ததும் கடை தான் மாறி வந்துட்டணும்னு நினைச்சேன்னு கண்ணன் ப்ரோ ஆச்சரியமா சொல்றாரு. சண்டை போட்டா என்ன, சண்டை போட்டுக்கிட்டேவா இருப்போம், அதெல்லாம் எப்பவோ சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு வானதி சந்தோஷமா பாண்டிய பார்க்க அவரு கொழுக்கட்டை சாப்பிடுறதுல மும்மரமா இருக்காரு. டேய் கண்ணா, கிரீஸ் டப்பா காலி ஆயிடுச்சு, 2 கிரீஸ் டப்பா வாங்கிட்டு வான்னு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்காரு, போ அப்படின்னு அவரு சொல்ல, பணத்தை கையில வாங்கிட்டு ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லி என்ன துரத்துறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, போய் வாங்கிட்டு வந்துருன்னு கூலா சொல்றாரு பாண்டி. கண்ணன் ப்ரோ வானதி வச்சிருக்க டிஃபன் பாக்ஸ பார்த்து எச்சில் முழுங்கிட்டு இருக்காரு. இந்தாங்க ப்ரோ அப்படின்னு வானதி ஒன்னு எடுத்து தூக்கி போட போக பாண்டி டக்குன்னு வானதியோட கையை பிடிச்சிட்டு, ஏய் இரு இரு, இவ்வளவு எதுக்கு அப்படின்னு அந்த கொழுக்கட்டையில பாதி உடைக்கிறவரு, இந்தாடா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போங்கிறாரு. அவரும் வேற வழி இல்லாம அதை வாங்கிக்க, நல்லா இருக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போய் கிரீஸ் டப்பா வாங்கிட்டு வந்துருங்கிறாரு. யானை பசிக்கு சோள பொரியா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கிளம்ப, இன்னொன்னு எடுத்துக்கிறேன்னு பாண்டி இன்னொரு கொழுக்கட்டை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்க எடுத்துக்க, எப்படி இருக்குன்னு வானதி கேட்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத பாண்டி, உனக்கு ரொம்ப தான் கோபம் வருது, பட்டு பட்டுன்னு கோவப்படுற, அதுக்கப்புறம் நான் எத்தனை முறை கால் பண்ணாலும் பேசவே மாட்டேங்கிற நீ அப்படின்னு வானதி குறைப்பட, சரின்னு தலையாட்டுறாரு. நான் இப்ப ஒன்னு கேக்குறேன், நமக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, நான் பேச மாட்டேங்கிறேன்னு வை, சரி இவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு நீ கொஞ்சம் நினைக்கலாம்ல, ஆனா நீ அப்படி பண்ண மாட்டேங்கிற, என் கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி நொய்யி நொய்யின்னு போன் பண்ணி படுத்துற, எப்படி என் கோபம் குறையும் அப்படின்னு பாண்டி கேட்க, சரி விடு, நீ மறுபடி கோவப்படுற மாதிரி இருக்கு, நீ சாப்பிடுன்னு வானதி டக்குன்னு இறங்கி வந்துடுறாங்க. பாண்டி சாப்பிட்டுட்டு இருக்க, ஏன் பாண்டி உனக்கு என்ன பிடிக்குமாங்கிறாங்க வானதி. பாண்டி கொஞ்சம் முறைப்பா பார்க்க, சும்மா சொல்லு உனக்கு என்ன பிடிக்குமான்னு வானதி கேக்குறாங்க. பிடிக்கும் டி அப்படின்னு பாண்டி சொல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்குற மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாங்க வானதி. சரி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நிறைய பிடிக்குங்கிறாரு அவரு. எவ்வளவுன்னு சொல்ல என்ன பிடிவாதமா கேக்குறாங்க வானதி. எனக்கு அளவெல்லாம் சொல்ல தெரியாதுன்னு அவரு சொல்ல, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு வானதி கேட்க, எனக்கு தெரியாதா, என்ன தேடி ஓடி ஓடி வர்ற, இது கூடவா தெரியாதுங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் ஓகே, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு கேளு அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் எனக்கு அந்த மாதிரிலாம் கேட்க தெரியாதுடி அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி நானே சொல்றேங்கிறாங்க வானதி. இந்த மெரினா பீச் இருக்குல்ல, மெரினா பீச், அந்த கடல் அளவுக்கு உன்னை பிடிக்கும் எனக்கு அப்படின்னு வானதி கண்கள் மின்ன ரசனையோட சொல்ல, சரின்னு சின்ன சிரிப்போட ஏத்துக்கிறாரு பாண்டி. இப்ப நான் சொன்னேன்ல அது மாதிரி நீ சொல்லுங்கிறாங்க வானதி. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்குங்கிறாங்க மறுபடியும். எனக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு பாண்டியன், சரி எதுக்கு புதுசா ஒண்ணு தேடிக்கிட்டு, ஆல்ரெடி இருக்கதையே அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிட்டாரு. வானதி அடுத்த கொக்கிய போடுறாங்க. சரி என்ன பிடிக்குமா, உன் வீட்டை பிடிக்குமாங்கிறாங்க. ஏய் அதுவே ஒரு உடஞ்ச வீடு, அதை பிடிக்குமா உன்னை பிடிக்குமான்னு கேக்குற அப்படின்னு பாண்டி சொல்ல,
வீடுன்னா வீட்டை கேட்கல பாண்டி, உங்க வீட்டுல உள்ளவங்கள கேக்குறேங்கிறாங்க வானதி. உன்னையும் பிடிக்கும், என் வீட்டுல இருக்கவங்களையும் பிடிக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, இப்படி சொன்னா எப்படி பாண்டி? சரி விடு, நான் இப்படி கேக்குறேன். நானா உன் அண்ணனான்னு வந்தா நீ எந்த பக்கம் நிப்ப அப்படின்னு ஒரு வில்லங்கமான கேள்வியை கேக்குறாங்க வானதி. கடிச்சிட்டு இருந்த கொழுக்கட்டையை அப்படியே கையில வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறேங்கிறாரு பாண்டி. சொல்லு பாண்டி, நீ ஒரு சண்டையில உன் அண்ணனுக்காக என்னையவே தூக்கி போட்டல, அந்த வலி இன்னமுமே என் மனசை விட்டு போகல. நீ அப்படி பேசுனது என் நடு நெஞ்சுக்குள்ள இன்னும் குத்திக்கிட்டே இருக்கு. நீ சொல்ற வார்த்தையில தான் அந்த காயமே ஆறப்போகுது. இப்ப சொல்லு, உங்க அண்ணனா இல்ல நானா? நீ யார் பக்கம் நிப்ப அப்படின்னு அரலூசு வானதி கேட்க, அதை எப்படி அண்ணனை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதியோட முகம் சின்னதாயிடுது. சமாளிச்சுக்கிட்டு, நான் அதை சொல்லல, நீ யார் பக்கம் நிப்பன்னு கேக்குறேன் அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க. ஓகே, அடுத்த சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டா போலன்னு அவர் எழுந்து போறாரு. அந்த சண்டையே எதனால வந்துச்சு? உன் அண்ணன் கல்யாணம் நிக்க காரணமே நான் தான் சொல்லிதானே என்னை வச்சு செஞ்ச, அதுக்காக தான் நான் கேக்குறேன் அப்படின்னு வானதி கேட்டுக்கிட்டு இருக்க. வந்து வாயை கொப்பளிச்சுட்டு, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அண்ணன் பக்கம் தான் நிப்பேன்னு அசால்ட்டா சொல்றாரு பாண்டி. அவ்வளவுதான், வானதி கடுப்பாயிடுறாங்க, சேரை விட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. அப்ப நீ என் பக்கம் நிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, எப்படி நிக்க முடியும்? அண்ணனுக்கு எங்களை விட்டா வேற யார் இருக்கா? அண்ணன் ரொம்ப பாவம் வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, சோ எனக்காக உங்க வீட்டுல இருக்க யாரையாவது விட்டு கொடுக்கணும், இல்ல அவங்களுக்காக என்ன விட்டு கொடுக்கணும்? இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீ என்னதான் விட்டு கொடுப்பல்ல அப்படின்னு வானதி சண்டைக்கு ஆரம்பிச்சுட. ஏண்டி, நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா? சாப்பாட்டை கொடுத்துட்டு அது தொண்டைக்குள்ள இறங்குறதுக்குள்ள இப்படி ஒரு கேள்வியை கேட்டு சாகடிக்கிற அப்படின்னு பாண்டி சொல்ல, சும்மா சொல்லு பாண்டிங்கிறாங்க வானதி. நீ என்ன சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு வானதி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறாரு பாண்டி. சொல்லு பாண்டி, நான் அவங்க மறுபடியும் கட்டாயப்படுத்த குடும்பத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியுங்கிறாரு அவரு. அப்ப என்ன விட்டுருவ அப்படிதானே அப்படின்னு வானதி கேட்க, பாண்டி முகத்தை திருப்பிக்கிறாரு. சொல்லு பாண்டி அப்படின்னு வானதி மறுபடியும் கேட்க, இதோ பாரு, நீ தேவையில்லாம என்ன நோன்ற. நான் பதில் சொன்ன வீணா சண்டை தான் வரும், மறுபடியும் 4 நாளைக்கு அடிச்சுக்கிட்டு நிப்போம். தேவையாங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் இல்ல, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன், நீ சொல்லுன்னு பயங்கர சண்டை குரல்ல தான் கேக்குறாங்க வானதி. உன்னை பத்தி எனக்கு தெரியும் வானதி, நீ கம்முனருன்னு எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு தனிஞ்சு போறாரு பாண்டி. பாண்டி சொல்லு பாண்டி அப்படின்னு வானதி கேட்க, சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கீல, சொல்றேன் கேட்டுக்கடிங்கிற மாதிரி. வீடு தாண்டி முக்கியம், வீட்டை எப்படி விட்டு கொடுக்க முடியுங்கிறாரு அவரு. வானதி முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படியே பயங்கர கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க. மூஞ்சி மாறிடுச்சு பாத்தியா, அடுத்து என்ன பண்ணுவேன்னு சொல்லவா? அப்படியே எழுந்திருச்சு போயிடுவ, போன் பண்ணி ஏன் இப்படி சொன்னேன்னு சண்டை போடுவ, டெய்லி கடைக்கு வந்து சண்டை போடுவ. உனக்கு சண்டை போட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன லவ் பண்றியா இல்ல நாம போடுற சண்டைய லவ் பண்றியானே எனக்கு ஒன்னும் தெரியல. சண்டை வரவே நான் அந்த டாபிக்கை அவாய்ட் பண்ணா கூட நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டே ஆகணும்னு நிக்கிற. சொல்லு, ஏதாவது வச்சிருப்பியே சொல்லுன்னு பாண்டி கேட்க, வானதி பயங்கர கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு முறைச்சிட்டு நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல முகத்தை மாத்திக்கிட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன்ல, சண்டைலாம் போட மாட்டேன் அப்படின்னு குரலை தனிச்சுக்கிட்டு சொல்ல, தயவு செஞ்சு இப்படி இருக்க பழகு, அதுதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லதுங்கிறாரு பாண்டி. வானதியோட கோவம் அங்க இருந்து போக சொன்னாலும் அவங்க பாண்டி மேல வச்சிருக்க பாசமோ அவங்க பிடிவாதமோ மறுபடியும் அவங்கள சேர்ல உட்கார வச்சிடுது. நான் எவ்வளவு பக்குவமா கேக்குறேன், என் மனசு சந்தோஷப்படுறதுக்காகவாவது நான் தான் முக்கியம்னு சொல்றானா பாரு. சே அப்படின்னு சலிப்பும் சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க வானதி. இல்ல ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்குள்ள கூட போகாம வெளியே இருக்க சேர்லயே பேக வச்சுட்டு அங்கிள் அங்கிள்னு நடேசன் பக்கத்துல வந்து அவங்கள தொட்டு பாக்குறாங்க. அவரும் 2 இருமல் இருமிட்டு என்னம்மான்னு கேக்குறாரு. காலையில சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, போட்டேமாங்கிறாரு அவரு. சாப்பிட்டு தானே போட்டீங்கன்னு நிலா கேட்க, ஆமான்னு அனுத்துறாரு. அவரு நெத்திய கழுத்தை தொட்டு பார்த்துட்டு, காய்ச்சல் இன்னும் அப்படியே இருக்கு, காலையிலக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இல்ல அப்படியே தான் இருக்கா, ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு நிலா அடுக்கடுக்கா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, காலையிலக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் பக்கத்துல ஒரு கிளினிக் இருக்கு, அங்க போயிட்டு வரலாமான்னு நிலா கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து பல்லவன் வெளியே வந்து எட்டி பாக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, கிளினிக் எல்லாம் எதுக்கு, அதெல்லாம் மாத்திரை போட்டா எல்லாம் சரியா போயிடும், நீ போ
மூஞ்ச கழுவிட்டு டீயை குடிப்போ அப்படின்னு அவரு சொல்ல நிலா நின்னு அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கு வந்த விருந்தோன்னு பல்லவன் உள்ளர போயிடுறாரு. காலையில வச்ச கஞ்சி பவுல் எடுத்துக்கிட்டு உள்ளர வர்றாங்க நிலா. நேரா கிச்சனுக்கு வர்றவங்க டீ பாத்திரத்தை கழுவி அதுல பாலை ஊத்திட்டு இருக்காங்க. டீ தூள் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு இருக்க. அண்ணி என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நிக்கிறாரு பல்லவன். டீ போடுறேன்டான்னு சொல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு கேக்குறாரு. ஆஹா வேண்டாம் நானே போட்டுக்கிறேங்கிறாங்க நிலா. அப்புறம் பல்லவா காலேஜ் எல்லாம் எப்படி போச்சு? மாடல் எக்ஸாம்லாம் ஒழுங்கா எழுதுனியா அப்படின்னு நிலா கேட்க எழுதியிருக்கேன், கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேங்கிறாரு அவரு. எப்ப கேட்டாலும் பாஸ் ஆயிடுவேன்னு தான் சொல்ற, நல்ல மார்க்ஸ் வரும்னு சொல்றியா அப்படின்னு நிலா கேட்க அதுக்கெல்லாம் நல்லா படிக்கணும் நீ, நான் பாஸ் ஆகுற அளவுக்கு தான் படிப்பேன் அப்படின்னு ஏதோ பொழுதுக்கும் வெட்டி முறிக்கிற மாதிரி பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. பல்லவா நான் சொல்றதை கேளு, நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து கூட இதை தான் யோசிச்சு பார்த்தேங்கிறாங்க. என்ன நின்னு பல்லவன் கேட்க நீ பேசாம காலேஜ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுறியா? வீட்டில் ஒரு கலெக்டர் இருக்கிறது நல்லது தானேங்கிறாங்க நிலா. நீ கலெக்டர் ஆகணும்னு இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அப்படின்னு பல்லவன் சொல்ல. கஷ்டம் தான்டா, யாரு இல்லைன்னு சொன்னா, ஆனா 1-2 வருஷம் நீ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன்னா லைஃப் லாங் உனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சைரன் வச்ச கார்ல தான் போவ, சைரன் வச்ச கார்ல தான் வருவ, எங்க போனாலும் உனக்கு ராஜ மரியாதை தான் கிடைக்கும், கவர்மெண்டே உனக்கு பங்களா மாதிரி வீடு கொடுப்பாங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நிலா சொல்லிட்டு இருக்க. கேக்குறப்ப நல்லாதான் இருக்குன்னு சிரிப்பா பாத்துட்டு இருக்காரு பல்லவன். இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னு நிலா சொல்ல, ஏன் நீ உங்களுக்கு ஆபீஸ்ல வேற வேலையே இல்லையாங்கிறாரு பல்லவன். நிலா ஒரு முறைச்சிட்டு வேலைலாம் இருந்தது, ஒரு ஓரமா இதுவும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு, என் வீட்டுல என்ன கலெக்டராக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நிலா சொல்ல. அப்பாடா நம்ம தப்பிச்சோம், டாபிக் மாறிடுச்சுன்னு நினைக்கிற பல்லவன். வேலைக்கு மட்டும் போகக்கூடாது ஆனா கலெக்டர் ஆகணுமா அப்படின்னு கேட்க, கலெக்டர் வேலைன்னா எவ்வளவு பெரிய பெருமை, ஊரெல்லாம் சொல்லிக்கலாம்ல, அதுக்காக சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ பண்ணு அப்படின்னு நிலா சொல்ல. அண்ணி போங்க நீ, அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும், நம்மளாலெல்லாம் முடியாது அப்படின்னு பல்டி அடிக்கிறாரு பல்லவன். உன்னால முடியும்டா, நீ ஒரு நாள் கூட புக் எடுத்து வச்சு படிச்சு நான் பார்த்ததே இல்லை, ஆனா பாஸ் மட்டும் ஆயிடுற, இதுவே படிச்சா எவ்வளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நிலா சொல்ல. சரி உங்க ஆசைக்காக வேணா காலேஜ் முடிச்சதும் அப்ளை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல. இப்போதைக்கு இதுவே போதுன்ற மாதிரி சரின்னு நிலா சிரிச்சிட்டு டீய பாக்குறாங்க. டீ ரெடி ஆயிட கிளாஸ் எடுக்க வாங்குறாரு பல்லவன். பல்லவா கிளாஸ் எடு, இதோ பாரு நீ கலெக்டர் ஆயிட்டினா அப்போ இப்ப டீ போட்டப்ப பேசுனதெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும், அப்ப யோசிச்சு பாருங்கிறாங்க நிலா. நானு அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க. போங்க நீ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. நிலா டீயை டம்ளர்ல வடிகட்டிட்டு இருக்காங்க. பல்லவா இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு டம்ளர்ல டீ எடுத்துட்டு அங்க ரேக்ல இருந்து ஒரு எம்டி டம்ளர் எடுத்துக்கிட்டு நேரா நடேசன் கிட்ட வர்றாங்க. ஆத்திக்கிட்டே அங்கிள் அங்கிள் எழுந்துறீங்கன்னு கையை தட்ட அவரு மெல்ல இருமிக்கிட்டே எழுந்து உட்கார்றாரு. பார்த்து அப்படின்னு அவரு எழுப்பி உட்கார வச்சுட்டு பிஸ்கட்டை பிரிச்சு கொடுத்து இந்தாங்க டீயில தொட்டு சாப்பிடுங்கிறாங்க. வாயெல்லாம் கசக்குதுமா, ஒன்னும் சாப்பிட முடியாதுமாங்கிறாரு அவரு. அங்கிள் சாப்பிடுங்க பரவாயில்ல அப்படின்னு அவங்க பண்ண நீட்டிட்டு இருக்க. ஏம்மா யாருக்குமே இல்லாத அக்கறை உனக்கு என் மேல ஏன் இவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்க பார்த்துட்டு இருக்க பல்லவன் கொஞ்சம் சங்கடமா தலை குனிறாரு. ஷோ முதல்ல நீங்க சாப்பிடுங்க, டீயை குடிங்க, சாப்பிடுங்க அங்கிள் அப்படின்னு நிலா சொல்ல அவரு கையில வாங்கிக்கிறாரு. அண்ணி அதை வச்சுட்டு நீங்க உள்ளர வாங்கங்கிறாரு பல்லவன். அவருக்கு வேணும்னா அவரே குடிக்க போறாருன்னு பல்லவன் சொல்ல நடேசனும் நிலாவும் அவரையே பாக்குறாங்க. நீங்க உள்ளர வாங்கன்னு அவரு மறுபடியும் கூப்பிட, நீ பேசாம இருடா அப்படிங்கிற நிலா. சாப்பிடுங்க நீங்க அப்படின்னு நடேசனை செல்லமா மிரட்டிட்டு இருக்காங்க. பல்லவா பேக்ல போன் இருக்கு எடே அப்படின்னு நிலா சொல்ல அவர் பேக்ல இருந்து போன் எடுத்துட்டு இருக்காரு பல்லவன். நடேசன் பண்ணு டீயில தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு அவருக்கு இருமல் வர கையை பிடிச்சி தண்ணி வேணுமான்னு நிலா கேட்க, இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாமாங்கிறாரு. ஃபோனை வாங்கி அவங்க சோழனுக்கு ட்ரை பண்ண, த நம்பர் யூ ஆர் காலிங் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப், ப்ளீஸ் ட்ரை லேட்டர்னு தான் வருது. பல்லவா என்னடா உங்க அண்ணன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு அப்படின்னு சொல்ல சோழன் என்னதாங்கிறாரு. ஆமாண்டா அவரு ஃபோன்ல தான் ஆஃப்ல இருக்கு, எப்பவும் அது ஆஃப் ஆகாதே அப்படின்னு நிலா சொல்ல. இருங்க நான் ட்ரை பண்றேன்னு அவங்க அண்ணனுக்கு கூப்பிடுறாரு. அவருக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்குது. ஆமா நீ ஆஃப்ல தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. நிலா யோசனையும் தவிப்புமா பாத்துட்டு இருக்க நடேசன் நிலாவையே பாக்குறாரு. எதுக்கு இப்ப அவரு ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நிலா கேட்க, தெரியலையே இப்ப நீங்க எதுக்கு அண்ணனுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, இல்லடா வீட்டுக்கு வரும்போது தெர்மாமீட்டர் வாங்கிட்டு வர சொல்லலான்னு அதுதாங்கிறாங்க நிலா. அப்படியா அப்படின்னு பல்லவன் பார்க்க, தெர்மாமீட்டர் எதுக்குமா அப்படின்னு நடேசன் கேட்க, தெர்மாமீட்டர் பவுடர் போட்டு சாப்பிட்டா
ஜுரம் சீக்கிரம் போகுமா, அதுக்கு தாங்கிறாங்க நிலா. அது சரி அப்படின்னு நடேசனும் தலையாட்டிக்கிறாரு. சாப்பிடுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு பண்ணை எடுக்கிறாரு நடேசன். அப்போ சோழன் ரொம்பவே வருத்தமா தலையை குனிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட ஒரு காதுல விழல. ஏங்க அப்படின்னு மறுபடி கூப்பிட என்னங்க அப்படின்னு நிக்கிறாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்கிறாரு அவரு. இல்ல வரும்போது அப்பாவுக்கு ஃபீவர் செக் பண்ண ஒரு தெர்மாமீட்டர் வாங்கிட்டு வர சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நிலா ரொம்ப தயங்கிட்டே மெதுவா சொல்றாங்க. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க அப்படின்னு கடுப்படிச்சுட்டு அவர் உள்ளர போயிடுறாரு. நிலாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. ஒரு நாள் இப்படி நம்ம கிட்ட கடுப்படிக்க மாட்டாரு, என்னாச்சு இவருக்குன்னு பாக்குறாங்க. அவங்க சங்கடத்தோட பல்லவனை பார்க்க பல்லவன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டே உள்ளர் வர்றாரு. சோழன் என்னன்னு கூட கேட்கல, அண்ணன்னு மறுபடி கூப்பிட என்னடான்னு எரிச்சலா கேக்குறாரு. என்னன்னு உனக்கு கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு கேக்குறாரு. அது சார்ஜ் இல்லடாங்கிறாரு அவரு. சார்ஜ் இல்லையா அப்படின்னு யோசிக்கிற பல்லவன் சோழன் அங்க ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டு போன மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஆன் பண்ணி பார்த்துட்டு சார்ஜ் இருக்கே, போன ஆன்ல தான் இருக்கு, அப்புறம் ஏன் லைன் போகல அப்படின்ற பல்லவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஃப்ளைட் மோட்ல போட்டிருக்க சம்திங் ஃபிஷி அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு. நிலா பேக்கை கொண்டு வந்து உள்ளர வச்சுட்டு வெளியே வர்றாங்க. பல்லவா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போக, அண்ணி எங்க அண்ணி, அண்ணி அண்ணி எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே பின்னாடியே வர்றாரு. நான் கடைக்கு போயிட்டு வர்றேன் பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல, கடைக்கா எதுக்குன்னு கேக்குறாரு பல்லவன். அப்போ சோழன் அங்க வந்துடுறாரு. தெர்மாமீட்டர் வாங்கிட்டு வரேன்னு நிலா சொல்ல, ஏங்க இப்ப எதுக்குங்க நீங்க போறீங்கிறாரு சோழன். இவருக்கு காய்ச்சல் அடிக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ண வேண்டாமா அப்படின்னு நிலா கேட்க, அப்பா ஒரு பார்வை பாக்குற சோழன் அவர் எப்படியோ போறாருங்க, உங்களுக்கு என்னன்னு கேக்குறாரு. உங்களை மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏமா இந்த காய்ச்சல்ல நான் என்ன செத்தா போறேன், அப்படியே போனாலும் நான் செத்து போறேன்னு, நான் செத்து போனாதான் இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவானுங்களே அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க சோழனும் பல்லவனும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா, சாப்பிட்டீங்கல்ல அமைதியா படுங்க அப்படிங்கிற நிலா. சரிடா பல்லவா நான் போயிட்டு வரேன்னு திரும்புறாங்க. ஏங்க 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 இருங்க, நானே போறேங்கிறாரு சோழன். இப்பதான் போக மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் போகலன்னு தான் நீங்க போறேன்னு கிளம்பி நிக்கிறீங்களே, உங்களை எப்படிங்க அலைய விட முடியும், நானே போறேன் அப்படிங்கிற சோழன் உள்ளர வந்து ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. சோழன் வெளியில போயிட்டு நிலாவும் பல்லவனும் உள்ளர வர்றாங்க. அண்ணி அண்ணனோட போன் ஃபுல் சார்ஜில் தான் இருக்கு, இப்பதான் போன் எடுத்து பார்த்தேன், ஆனா ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருக்கு, என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, இந்த ஆராய்ச்சி எல்லாம் நல்லா பண்ணுடா, ஒரு கடைக்கு போன்னு சொன்னா மட்டும் போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணி உங்களுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் ஓடி போய் வாங்கிட்டு வந்திருந்திருப்பேன், அவருக்கு யார் போவாங்கிறாரு பல்லவன். ரொம்ப தாண்டா பண்றீங்க எல்லாரும் அப்படிங்கிற நிலா மறுபடியும் நடேசன் கிட்ட வர்றாங்க. அண்ணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கேயே நிக்கிறாரு பல்லவன். நடேசன் இருமிக்கிட்டே இருக்க, அங்கிள் மாத்திரை போட்டிங்களா இல்லையாங்கிறாங்க நிலா. போடணுமா, போடணும் போடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, என்ன அங்கிள் அப்படின்னு மாத்திரை எடுத்து கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க நிலா. அவரும் போடுறாரு. மறுபடியும் அவர் நெத்திலையும் கண்ணத்திலையும் கை வச்சு பார்த்துட்டு ஃபீவர் இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு நிலா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நடேசன் நிலாவை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிலா வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அவ்வளவு அக்கறையோட இருக்காங்க. ஆனா அதுங்க ஆளுக்கு ஒரு திசையா தான் இருக்குதுங்க. பத்தாததுக்கு சோழன் வேற உருப்படி இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.